ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, இன்றைக்கி நம்ம பார்த்தீங்கன்னா என்னென்ன ஐபிஎல் டீம் பார்த்தீங்கன்னா ப்ளே ஆஃப்குள்ளே போவாங்கன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு டீம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எஸ்ஆர்எச் சொல்லி ஆகணும். ஏன்னா நட்ராஜன், புவனேஸ்வர் குமார், பேட் கம்மின்ஸு, கிளாசனு, ஹெட்டு அபிஷேக் சர்மா வச்சு அடி நவுத்திட்டு இருக்கிறாங்க. அதனால் இவங்க வேறு ஃபஸ்ட் பேட்டிங் எடுத்து பயங்கரமாக அடிக்கிறாங்க. அதனால இவங்க குவாலிஃபை ஆக நிறைய சான்சஸ் இருக்குது. அதான் ஃபஸ்ட்டு இவங்க வேறு 4th பிளேஸில் இருக்காங்க. அதான் நான் சொல்கிறேன். செகண்ட் டீமாக நான் என்ன டீம் சொல்ல போகிறேன்னா கேகேஆர் தான். ஏன்னா கேகேஆர் பார்த்திங்கன்னா இப்போ நல்ல ஃபார்மில் இருக்காங்க. என்ன ரிங்கு சிங் மட்டும் இல்லை, சால்ட் நல்லா அடிக்கிறாரு, நிறைய பெஸ்ட் பிளேயர்ஸ்லாம் இருக்கார். ரசிலும் இப்போ கொஞ்சம் ஃபார்ம் அவுட் மாதிரி தான் இருக்குது. இருந்தாலும் அவங்க டாப் 2 பிளேஸை விட்டு கொடுக்குறதாவே இல்லை. நட்ராயன் போட்டு பொழந்து எடுக்கிறாரு. ரிங்கு சிங் மட்டும் அவுட் ஆஃப் ஃபார்ம் தான். 2 கப்பு வர அடிச்சிருக்காங்க. இந்த வருஷம் கப் அடிப்பாங்களா? ஆனால் ப்ளே ஆஃப்குள்ளே போகிறதுக்கு 100% சான்ஸ் இருக்குங்க. வெளியில் போகிறதுக்கு சான்ஸே இருக்காதுன்னு நான் சொல்கிறேன். கண்டிப்பாக ப்ளே ஆஃப்குள்ளே போவாங்க. வாங்க அடுத்த டீமை பார்க்கலாம். அடுத்த டீம் பார்த்திங்கன்னா நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸுங்க. நம்ம தலை தோனி பேட்டிங்கில் கூட ஃபார்ம் இல்லைன்னு நீங்கள் சொல்லலாம். ஏன்னா 3 மேட்ச் அடிச்சிருந்தாலும் இந்த பஞ்சாப் கூட மேட்ச் மட்டும் லேசாக ஒரு டக் அவுட் மட்டும் ஆகிட்டார். இருந்தாலும் கீப்பிங்கில் நல்லா ஃபார்ம். ருத்ராஜ் நல்லா அடிக்கிறாரு. மொயின் அலி இப்போது ஏதோ ஆடுற மாதிரி இருக்குது. சிவம் தூபேவும் நல்லா அடிக்கிறாரு. ஜடேஜா த்ரூ ஹிட்டு, ஃபீல்டிங் எல்லாம் பார்த்துக்கிறாரு. அதனால் பயங்கரமான ஒரு ஸ்குவாட் வச்சுருக்காங்க. நம்பர் 3 பொசிஷனில் இருக்காங்க. கீழே போக சான்ஸ் இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். என் விஷ் பார்த்திங்கன்னா சிஎஸ்கே தான் இந்த வருஷம் கப் அடிக்கணும். அதான் நான் நினைக்கிறேன். வாங்க அடுத்த டீமை போய் பார்க்கலாம். அடுத்த டீம் பார்த்திங்கன்னா நம்ம ராஜஸ்தான் ராயல்ஸ் தான். பாயிண்ட்ஸ் டேபிளில் ஃபஸ்ட் பிளேஸில் இருக்காங்க. நிறையா பெஸ்ட் பிளேயர்ஸில் வச்சுருக்காங்க. சாம்சங்கு, ஜெய்ஸ்வால், ரியான் பராக் புது பிளேயர் இப்போ நல்லா அடிக்க ஆரம்பிச்சிருக்காரு. அவரும் அடிப்பாருன்னு நான் நினைக்கிறேன். அவரும் ஒரு நல்ல பெஸ்ட் பிளேயர் தான். அதனால் அவரும் அடிப்பாருன்னு நான் நினைக்கிறேன். ரியான் பராக் அவரும் அடிச்சுட்டு தான் இருக்கார். அப்புறம் நிறையா பிளேயர்ஸ்லாம் இருக்கார். பட்லரு, இப்போது சஹல் வேறு T20 ஸ்குவாடில் எடுத்திருக்காரு. அதனால் ஓரளவுக்கு நல்லா ப்ளே பண்ணுவார். அது அப்போ தான் T20யில் நினச்சிருக்க முடியும். அதான் நான் சொல்கிறேன். ஓகே கைஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பை பாய்.